சோஷியல் மீடியாஸ்ல எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பத்தி என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கறத வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம செய்தியாளர் வினோதினி. கண்டிப்பா அழகர். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்ன மாதிரி செய்திகள்லாம் பரவலா பரவிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அஜித் பத்திட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அவரோட 56வது படம் வந்துட்டு இப்போ படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு. அந்த படத்தளத்துல வந்துட்டு அவங்க எடுத்த புகைப்படத்தை தான் இப்போ வந்துட்டு பகிரப்பட்டிருக்கு. இதுல அதை தான் நீங்க இப்போ பார்க்குறீங்க. அடுத்ததாகவும் அஜித் பற்றின ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. அஜித் தன்னோட 57வது படமாக விஷ்ணுவர்தனோட இணைய இருக்கிறாரு. அந்த படத்தை வந்துட்டு நிக் ஆர்ட்ஸ் சக்கரவர்த்தி வந்துட்டு தயாரிக்கவிருக்கிறாரு. நிக் ஆர்ட்ஸ் வந்துட்டு முன்னாடியே அஜித்தோட பல படங்கள் தயாரிச்சிருக்காங்க. முகவரி, சிட்டிசன் போன்ற நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சில முரண்பாடுகள் இருந்தது தான் நம்மளுக்கு தெரிய வந்தது. இப்போ இவர் எடுத்திருக்க வாலு படம் இன்னும் ரிலீஸ் ஆகாததுனால இவரை கூப்பிட்டு தான் வந்துட்டு கால் ஷீட் கொடுத்ததா இதில் சொல்லப்படுது. பட் இதை பற்றின அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளியாகலைனாலும் இப்போதைக்கு இந்த நியூஸ் வந்துட்டு பரவலாக பேசப்பட்டு வருது. அடுத்ததாக விஜய் ஹன்ஷிகா இப்போ வந்துட்டு புலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல வந்துட்டு இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு ஷெல்ஃபி ஃபோட்டோவை தான் இதில் வந்துட்டு போட்டிருக்காங்க. இதுவும் இப்போ டாப் 10ல் போயிட்டுருக்கு. அடுத்ததாக கௌரவ், இவங்க வந்துட்டு சென்னையை சேர்ந்தவர். இப்போ வந்துட்டு மும்பையில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காராம். இவர் வந்து அவம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆக போகிறாரு. அதை பற்றின ஒரு போஸ்டர் தான் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்ததாக சார்மி அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிற காரணத்தினால தன்னோட பர்த்டேவை மொத்த நாள் இரவே வந்துட்டு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தன்னோட ஃபேமிலியோட பகிர்ந்துக்கிட்டதாகவும் செலிப்ரேட் பண்ணதாகவும் நியூஸ் கூட வந்தது. அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சார்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் போட்டிருக்காங்க. அடுத்து சனி லியோன் பற்றி ஒரு அவங்கள பற்றின ஒரு வழக்கு இப்போ தொடர்ந்துருக்காங்க. அவங்களோட படங்கள் வந்துட்டு இனிமேல் தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு செய்தி தொகுப்பு தான் இது காட்டுது. இதுதான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வரைக்கும் பரவிட்டு இருக்க நியூஸ் அழகர். நன்றி.